பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் பொங்கல் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பழகன் களத்திலிருந்து முழுமையான தகவல்களை வழங்க இருக்கிறார். அன்பழகன், பொங்கல் சிறப்பு சந்தையானது தற்போது அங்கு தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் பார்வையாளர்களுக்கும் அங்கு வந்து செல்லும் வியாபாரிகள் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, விலை அங்கு எவ்வாறு இருக்கிறது, கள நிலவரங்கள் என்ன? நம்ம பொங்கல் என்றாலே இந்த சிறப்பு சந்தை கோயம்பேட்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து சரி அண்டை மாநிலங்களிலிருந்து வந்து கரும்பு லோடு வரும். குறிப்பாக கரும்பு மற்றும் மஞ்சள் வரும். அதே போல் அந்த தோரணங்கள் இருக்கக்கூடிய அந்த எல்லா வாகனங்களும் இங்கே வரும். இங்கே அதுக்காகவே சிறப்பு சந்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தோம்னா நம்ம கோயம்பேடு சந்தை இந்த வாகன நிறுத்தம், எப்போவுமே இந்த கோயம்பேட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு நிறுத்துறதுக்குன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த கிட்டத்தட்ட 500 வண்டி நிறுத்துறதுக்கு மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல இந்த பார்க்கிங் இருக்கிற இடத்துல தான் சிறப்பு சந்தை வந்து தொடங்கியிருக்கு. இந்த சிறப்பு சந்தையில் இங்கே வரக்கூடிய வாகனங்களுக்கு வந்து 24 மணி நேரத்துக்கு இந்த கரும்பு கொண்டு வரக்கூடிய வாகனங்களுக்கு 1500 ரூபாயும், மஞ்சள் கொத்து கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் தோரணங்கள் கொண்டு வரக்கூடிய வாகனங்களுக்கு 1000 ரூபாயும் நிர்ணயிச்சிருக்காங்க 24 மணி நேரத்துக்கு. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 500 வண்டிக்கு மேலே நிறுத்தலாம். இவங்களுக்கு விவசாயிகளுக்கும் சரி வியாபாரி வரக்கூடியவங்களுக்கு வந்து இங்கே வந்து வசதி என்ன பண்ணுறாங்கன்னா, கழிப்பறை வசதி செஞ்சு தர்றாங்க. அதே போல் குடிநீர் வசதி, பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய லைட்டிங் வசதி எல்லாமே சிஎம்டிஏ சார்பாக செய்கிறாங்க. குறிப்பாக இந்த ஒழுங்குபடுத்துவதற்கான வாகனங்கள் ஒழுங்குபடுத்துறதுக்கு, ஏன்னா வண்டி வந்து வாங்கிட்டு போகிறக்கு மாதிரி அதற்கான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேற்று தொடங்க வேண்டியது இன்று தொடங்கி இருக்குது. இன்றும் ஒரு சில வண்டிகள் தான் வந்திருக்கு. ஏன்னா இங்கே அண்டை மாவட்டங்கள் இருக்க வரக்கூடிய வண்டி இன்று நாளைன்னு தொடர்ந்து வாகனங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயிகிட்ட கேட்போம், ஏன்னா கரும்பு கொண்டு வர்றவங்க வந்து எந்தெந்த மாதிரியான, ஏன்னா இன்று வந்து பொங்கலுக்கான தமிழக அரசு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் கூட, அந்த விவசாயிகிட்ட கொள்முதல் பண்ணியிருந்தாலும் கூட இவங்க நிலைமை கேட்போம். விவசாயிகளுடைய நிலைமை, இந்த கரும்பு விவசாயம் செய்திருந்தவங்கள்ட்டே கேட்போம். ஐயா வணக்கம், நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க, என்னென்ன போட்டுருக்கீங்க? பண்டுட்டு பக்கம் நெய்வேலி பக்கம் நாங்கள் ஆய்ப்பேட்டை, அங்கேருந்து ஆய்ப்பேட்டிலேருந்து கரும்பு வந்துருக்கோம். சரி, இப்போ நீங்கள் கொண்டு வந்த கரும்பு உங்கள் கரும்பா? சொந்த கரும்பு. எத்தனை ஏக்கரா போட்டீங்க? நான் ஒரு 6 கண்ணி போட்டிருந்தேன். அதில் ஒரு 4 கட்டு வெட்டிருந்தேன். சரி உங்ககிட்ட இப்போ நீங்கள் இங்கே கரும்பு கொண்டு வியாபாரம் எப்படி இருக்குது? உங்ககிட்ட அந்த அரசாங்கம் கொள்முதல் பண்ணாங்களா? அதை நீங்கள் கொடுத்தீங்களா? அரசாங்கம் கரும்பு சரியில்லைன்ட்டாங்க, உயரம் இல்லைன்ட்டாங்க. அதனால் நான் வந்து நேராக எடுத்து இந்த உயரம் சரியில்லைன்ட்டாங்களா? அவங்க எந்த மாதிரி கேட்டாங்க? மொத்தம் 6 அடி கேட்டாங்க. 6 அடிக்குன்னா எங்ககிட்ட கிடையாது. விலை எப்படி கேட்டாங்க? பழம் 19, 20ன்னு பார்த்தாங்க. அது உயரம் இல்லைன்னாங்க. நாங்கள் அதோட இங்கே எவ்வளோ இந்த 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 இப்போ இங்கே இருக்கல, இப்போ இந்த கட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கட்டை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ கரும்பு இருக்கும்? இது வந்து என்ன விலையாகுது? சீசன் மாதிரி தழை ஈரனால வெள்ளை பண்ணேன், இல்லைன்னா 500 ரூபா இப்போ சொல்லுவான். இப்போ நாங்கள் 300 350 ரூபா நூற்று வரோம். இப்போ நீங்கள் இந்த கரும்பு நீங்கள் வந்து எந்தெந்த மாநிலத்திலிருந்து எந்தெந்த மாவட்டங்கள்னு அதிகமாக இங்கே வர்றாங்க? கடலூர் மாவட்டம், சிதம்பரம் மாவட்டம், அப்புறம் அப்படியே இருக்கிற உள்ள கிராமத்து ஜனங்கள்லாம் ஃபுல்லாக கரும்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்க? இது விற்கிற வரைக்கும் இருப்போம் சார். இப்போ வந்தால் நைட்டு வந்தால் காலையில் ஓடிவிடும். மேலே வியாபாரம் ஆகும். ஏன்னா இப்போது 24 மணி நேரத்துக்கு இப்போ 1500 ரூபானா அது கட்டுமா? அது எப்படி அது ஜாஸ்தி தான் சார். அது விவசாயம் வச்சு பண்ணி இதில் ஒன்றும் லாபத்தை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அந்த பொருளை வந்து விற்கணுன்ட்டு வரீங்களா? இங்கே தான் வந்து விற்றா அவனை வேறு வழி கிடையாது. வேறு எங்கே மாதம் போகலாம். அது வந்து குடும்பம் ஆலைகளை யூஸ் பண்ண முடியாது. ஆமாம், இந்த ஃபங்க்ஷன் விற்றா தான் உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான், நஷ்டம் தான். பத்மநாபன், இந்த கரும்புகளை பொறுத்தவரை இந்த பொங்கல் பண்டிகை மற்றும் ஆயுத பூஜையில் ஒரு சிலர் வந்து அந்த வாகனத்துக்கு கட்டுவாங்க. பொங்கல் பண்டிகை மட்டும்தான் இந்த கரும்பை யூஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சர்க்கரை ஆலைக்கு செல்லாது. அதனால் இவங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் விற்றாதான் இவங்களுக்கான வியாபாரம் இருக்கும். நம்ம சொன்ன பல மாவட்டங்கள் வந்து அந்த வாகனங்கள் வந்துட்டுருக்கு. குறிப்பாக மஞ்சள் கொத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் கொத்து நம்ம அங்கே இருக்குது. மஞ்சள் கொத்து எவ்வளோ விற்பனை ஆகுது, அந்த மஞ்சள் வந்து எவ்வளோ விலைன்னு ஓட்டு நம்ம அவங்ககிட்டே கேட்போம். ஏன்னா குறிப்பாக வந்து மஞ்சள் வியாபாரிகள் வந்து இங்கே இந்த கொத்து வரைக்கும் நம்ம கேட்கும்போது பார்த்தோம்னா
இந்த கொத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து ஒரு கைப்பிடி அப்படின்றாங்க. இதில் ஒரு சில கொத்துக்கள் வந்து 5-6 கொத்து இருக்கும், 5-6 செடி இருக்கும். என்னென்னா ஒரு சில இதெல்லாம் அதிகமாக இருக்கும், நம்ம பிடிக்கிற பொறுத்து இருக்கும். ஆனால் இந்த இந்த மஞ்சள் கொத்து வந்து இங்கே பக்கத்தில் கிராமப்புறத்துலேருந்து வருது. இது வந்து இவங்க 150 ரூபாய்க்கு விற்பாங்க. இதை வந்து வெளியே வாங்கிட்டு போகிறவங்க ஒரு செடி 50 ரூபாய்க்கு அங்கே வெளியே விற்பாங்க. குறிப்பாக இங்கே இது மஞ்சள் கம்மியாக தான் வந்திருக்கு. இன்றைக்கி வரத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் வாகனம் அந்த ஒரு வண்டி தான் இருந்தது. மற்ற கரும்பு வாகனம் தான் நிறைய வந்துட்டுருக்கு. மற்ற தோரணங்கள் இனிமேல் தான் வரும். இன்னும் நாட்கள் இருக்கிறதுனால இனிமேல் தான் வந்திருக்கு. கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சில அந்த தமிழக அரசு கொள்முதல் செய்யக்கூடிய கரும்பு ஒரு சில அளவுகள் வச்சிருந்தனால வியாபாரிகள் அந்த விவசாயிகள் வந்து அங்கே அரசாங்கத்தை கொடுக்க முடியாதவங்க இங்கே கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. எனவே இது வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதற்கான விற்பனைக்கான இடத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சிஎம்டி சார்பாக. இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு சில வண்டிகள் வரத்த ஆரம்பிக்குது. வந்தவுடனே இப்போ மஞ்சள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்தது. அதை வந்து உடனே விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். உடனே வாங்கிட்டு போய் இது வந்து அவங்க ஒரு சிலர் வந்து வீட்டில் கண்டிப்பாக மஞ்சள் கொத்து வைப்பாங்க, அதனால் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதே போல் கரும்புகளும் வாங்கி கொண்டு வர்றாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப நாட்களாக கரும்பு விற்காத இருக்குது. இந்த கரும்பை பொறுத்த வரைக்கும் 750 ரூபா ஒரு 20-25 கரும்பு இருந்ததுன்னா அது 750 ரூபா முதல் 350 ரூபா முதல் 750 ரூபாய்க்கு விற்கும். ஏன்னா நாட்கள் ஆக அவங்கள பொறுத்த வரைக்கும் கரும்பு தரம் பார்த்து தான் இந்த வியாபாரிகள் வாங்குவாங்க. இவங்ககிட்ட வாங்கி வெளியே போய் தனியாக விற்றுட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து விற்பனை என்பது பார்க்கும் பொழுது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயிகளும் வந்துட்டுருக்காங்க, வாகனங்கள் வந்துட்டுருக்கு. அதற்கான ஏற்பாடுகளை சிஎம்டிஏ நிர்வாகம் பண்ணியிருக்க சொல்லலாம். இது பரந்த இடம், அதனால் வந்து இந்த இடத்துல வந்து அதற்கான வசதிகள் செஞ்சு தந்துட்டுருக்காங்க. இது முழுவதுமாகவே இன்றல் நாளை முழுவதுமாக வாகனம்லாம் நிற்கும். வாகனத்தை பொறுத்த வரைக்கும் 1500 ரூபா 24 மணி நேரத்துக்கு கரும்பு லோடு கொண்டு வரக்கூடிய வாகனம் 1500 ரூபாயாகவும், மஞ்சள் கொத்து மஞ்சள் மற்றும் தோரணம் கொண்டு வரக்கூடிய வாகனங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு 1000 ரூபா விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சில வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக போடும். ஏன்னா 24 மணி நேரத்தில் 1500 ரூபானா இப்போ தொடர்ந்து 2-3 நாள் விற்கலன்னா அது கொஞ்சம் கூடுதலாக வரும். எனவே ஒரு பக்கம் குறைகள் இருந்தாலும் ஆனால் ஏற்பாடுகள் வந்து இங்கே அவருக்கான விற்பனை செய்வதற்கான இந்த ஏற்பாடுகளை சிஎம்டிஏ நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் சிறப்பு சந்தையானது கோயம்பேடு மார்க்கெட்டில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் விவசாயிகளின் கருத்துக்களையும் கேட்டு பகிர்ந்தமைக்கு நன்றி அன்பழகன்.